வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல எப்பவும் போலவே கோல்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். கோல்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக இரவு 11 மணி அளவில் இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை இரவு. இன்றைக்கி நமக்கு ஆக்சுவலாக சிவராத்திரியை முன்னிட்டு நம்முடைய பங்குச்சந்தை இன்றைக்கி நடக்கலை. ஸோ கமாடிட்டி சந்தையில் யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 11 மணி வாக்கில் கோல்டினுடைய ரேட் யூஎஸ் ரேட்டு பிரகாரம் $2195 இப்போ கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன $2200 நெருக்கத்தில் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு $5 மட்டும்தான் நமக்கு மேலே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதை தொட்டுச்சு அப்படின்னா நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த, அதாவது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த 2200 அப்படிங்கிற இந்த இலக்கு, நான் ரொம்ப விருப்பமாக இந்த இடம் தொடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 150 புள்ளிகள் நெருக்கி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இந்த கடைசி 5 நாட்கள் பாருங்கள், அந்த பேரலேருந்து அது வெளியில் வந்த உடனே பாருங்கள் அதனுடைய வேகத்தை, என்ன வேகமாக கொண்டு இந்த இலக்கை நெருங்கியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது தெரியுது. ஒரு சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலேயே இதை நான் இந்த மாதிரி ஒரு வரலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அட்சய திதி நாளில் நான் சொன்ன விஷயம், அதாவது கொஞ்சம் கோல்டு பீஸில் இல்லை வேறு ஏதாவது இந்த சாஃப்ரின் கோல்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி பிரித்து போடுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு எந்த வகையிலையும் நான் கமாடிட்டி மார்க்கெட்டில், அதாவது கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நானும் பண்ணுறது கிடையாது, மற்றவங்களுக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. அதை எப்படி பண்ணணும்னு கூட நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக செய்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முறையில் அவங்க முதலீடு செய்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன் இப்போ கோல்டில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கோல்டு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதற்கு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி சிவராத்திரி, அதுவுமா இன்றைக்கி கோல்டில் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கிறது ஒரு சந்தோஷத்தை தந்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ இன்கேஸ் இந்த 2200 நெருங்கி வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் 195 வந்துட்டாங்க, இன்னொரு $5 தானே, எப்படி பார்த்தாலும் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு தொட்டாச்சு. இனிமேல் என்ன செய்யும் அப்படின்னும்போது இந்த 200 தாண்டி க்ளோசிங் வைக்கிறது ரொம்ப முக்கியம். 2200க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்குதா கோல்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா பார்க்கணும். இல்லை இங்கே இவ்வளோ தூரம் வேகமாக போயிருக்கிறதுனால ஒரு 50% இந்த 2050லேருந்து 2200 வரைக்கும் போயிருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு $75 வரைக்கும் கீழே குறைஞ்சி வந்தாலும் கூட ஒரு 125 கிட்ட அப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். இல்லை 100 கிட்ட கூட ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். அந்த மாதிரி திரும்பினாலும் திரும்பலாம். இல்லை டைரெக்டாகவே மேலே போகுது, இதுலேருந்து நேராகவே மேலே போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது $2255. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு $2255. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக $2425 வரைக்கும், $2425 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2200க்கு மேலே ஒரு க்ளோசிங் வரும்போது தான் இந்த 2 இலக்குகளும் நமக்கு அடுத்தடுத்த படிக்கட்டுகளாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். மற்றபடி கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 2055 தான். அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துக்கு உள்ளே வருதுன்னா ஒன்று 2125 அல்ல 100, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உயரத்தை தொடும்போது எனக்கு தெரியக்கூடிய விஷயம்.
ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 2195ங்கிற ஒரு டாப்பை தொடர நேரத்தில் நான் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்போ கோல்டில் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இதனுடைய செயல்கள் தொடர்ந்து மேலே போகுதா இல்லை என்ன செய்ய போகுது க்ளோசிங்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வரை பார்ப்போம். சில்வர் $24.40 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட $24 போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மேலேயே வந்து அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் 25 நெருங்கலை. 25ன்றது கூட முக்கியம் இல்லை, இதை தாண்டி இந்த லெவலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல்லேருந்து தாண்டி போகும்போது 26 போய் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த வாரம் வாய்ப்புகளாக போகிறான். ஏன்னா அந்த வேகம் வந்து இந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது $25 தாண்டும்போது 26 ரொம்ப ஈஸியாக போயிடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கேன் சில்வரை பொறுத்தளவில். இன்கேஸ் 26 கடக்கும்போது 27.50, அதை தாண்டும்போது 32 அப்படின்ற இந்த லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில்வரில் இருக்குது. என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, சில்வரை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில்வர்லேயும் முதலீடு செய்து வையுங்கள் அப்படின்னு $20 நெருக்கத்தில் இருக்கும்போது இருந்தே நான் சொல்லிட்டு வர்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து அது இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு இங்கேருந்து அது மேலே திரும்பி போகும்போது அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சில்வரில் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் சில்வர் பெருசாக தரலை. கோல்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போன மாதிரி இந்த சில்வரில் வந்து இன்னும் அந்த பெரிய வாய்ப்புகள் வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் $78 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $80 நெருக்கத்துக்கு போய் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த வாரத்துலேருந்தே இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த வாரமும் அதே நிலைமை தான். ஒருவேளை 82 அடுத்த வாரம் கட் பண்ணாங்க அப்படின்னா 88 அடுத்த கட்டமாக போகிறதுக்கு க்ரூட் ஆயிலில் வாய்ப்புகளாக இருக்குது. கீழே ஆசிட்டிஸ் சேம் சப்போர்ட் 72 அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரத்தில் க்ரூட் ஆயில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் க்ளோசிங் வந்து 22,493. நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் 22,490. கிட்டத்தட்ட அதே இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறத, இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு கடைசி நாள் வந்து ஒரு சின்ன டோஜி மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கேண்டில் பார்க்கும்போது ஒரு அன்சர்டன் கேண்டில் தான் அந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் கூட இதிலேருந்து அது நேரடியாகவே தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக ரெசிஸ்டன்ஸு 23,110 அப்படிங்கிற லெவல் நமக்கு நிஃப்டியில் இருக்குது. தொடருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,000, 21,485. இது ரெண்டுமே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டியை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்க்கை பொறுத்த அளவில் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிருக்கு. 47,470 கடந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக 48,580, அதையும் தாண்டும் போது 48,940 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 48,580 வந்து ஒரு தாண்டும் போது ஒரு புதிய உச்சத்துக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைமை தான் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நிஃப்டி பேங்க்கில் அந்த 48,580க்கு மேலே க்ளோசிங் வைக்கிறாங்களா அடுத்த வாரத்தில் அப்படின்னும்போது. அப்படி ஒரு புதிய உச்சத்துக்கு போகும்போது 48,940 முதல் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு போகக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்கும்னா 50,340 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு நிஃப்டி பேங்க்கில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். பேங்க் ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அந்த லெவல்களை தாண்டும் போது என்ன செய்யுதுங்கிறத அந்த நெருக்கத்தில் வரும்போது வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 21,005 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கேப்பை வந்து ஒரு இன்னும் ஃபில் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ரேஞ்சில் அது வந்து ஒரு டோஜியில் தான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் இன்கேஸ் இதை தாண்டி இது போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 21,640 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
20,665 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். என்ன செய்யுது நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆகுதா இல்லை கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடியில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த சில வாரங்களாக 38,740 நெருங்கி போக முடியல. ஒரு 38,500 ரேஞ்சுக்கு வரைக்கும் தான் போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி இப்போ 37,099 அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 35,400 அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து நான் ஏற்கனவே பாதி போட்டு வச்சுருந்தேன். இப்போ முழுசாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லைனை லெங்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பினதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்போது அந்த இடத்துலேருந்து கூட திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ அதனுடைய வெளிப்பாடை தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு அதை முதல்லையே வைக்காமல் அந்த லைனை இப்போ போட்டு காமிச்சு உங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திருப்பி மேலே போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வரும்போது வீக்னஸுக்கான ஒரு சான்சஸாக மாறிடலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நிஃப்டி ஐடியில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 19,194 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதாவது போன வாரத்தினுடைய அப்படி ஒரு சைட் வேஸ்லேயே இருந்ததுலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பெஸ்ட் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது சிரமப்பட்டே மேலே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்கேஸ் இந்த கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா 19,680 20,470 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,840 18,070 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இப்போ அந்த 54,200 ஒரு 3 வாரங்களுக்கு மேலே கடந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த வாரம் 54,200க்கு மேலே 54,406 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாரம் ஷூட் அப் ஆச்சுன்னா 55,700க்கு நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். தொடருதா இந்த ஏற்றம், அதாவது கடைசி நாள் தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அடுத்த வாரம் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 21,375 அப்படின்னு நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட அதை நெருங்கி போயிருக்காங்க. 21,348 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 21,375 கடக்கும்போது தான் நமக்கு அடுத்தபடியாக 22,200 அப்படிங்கிற லெவல் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 20,790 அதற்கு கீழே 19,985 ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது. அடுத்த வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தட்டு மாதிரி மேலே ஏறி வந்து 925 தொட்டுட்டாங்க. ஆனால் அது கடந்த 2 வாரங்களாக அதை தாண்டி மிகப்பெரிய க்ளோசிங் வைக்க முடியல. வீக்லி க்ளோசிங்கில் 925க்கு கீழேயே தான் கொண்டாந்து க்ளோஸ் பண்ணுற நிலமையில் இருக்குது. 916.50 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 925க்கு மேலே அடுத்து மூவ் பண்ணும்போது 965 நெக்ஸ்ட் லெவலாக போகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. கீழே ஒரு இன்ட்ரீம் சப்போர்ட்டாக 894 அதை பிரேக் பண்ணும்போது 860 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிஃப்டி ரியாலிட்டி வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் மற்ற செக்டார்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 8,371 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நியூ ஹையில் தான் வந்து க்ளோசிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8,620, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,120 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் மெட்டல் செக்டார் இந்த 2 லெவலில் எதை டச் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,480 கடந்திருந்தாலும் 12,000 தாண்டி போக முடியாமல் அந்த இடத்துல 2 வாரங்களுக்கு மேலே தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்கேஸ் அடுத்த வாரம் உடச்சி மேலே போச்சு அப்படின்னா 13,220 வாய்ப்புகளாக இருக்கும். இல்லை இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி தடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால்
11,480 முதல் சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டாக 10,700 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டி வந்து ஒரு டோஜி க்ளோசிங்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கடைசி நாள் மற்ற இண்டெக்ஸுகள்லேயும், அதாவது செக்டாரல் இண்டெக்ஸ்லேயும் இதே மாதிரி ஒரு டோஜி க்ளோசிங்கை சில பர்டிகுலர் செக்டார்ஸில் பார்க்க முடிஞ்சுது. சில செக்டார்ஸ் நியூ ஹையை கிராஸ் பண்ணியிருந்தாலும் சில செக்டார்ஸ் இன்னும் வீக்காகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு மிக்சட் ட்ரெண்டு தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. வரக்கூடிய வாரத்தில் இந்த 22,490 கடந்து 23,000 நோக்கி நிஃப்டி போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.